ஏமா இங்க கொஞ்சம் வரியா? அங்கே இரு. இந்த இடம்லாம் ஒரே குப்பையா இருக்கு, பெருக்கிறியா? ஏன் உங்க வீட்டுல தானே இருக்கு, நீங்களே சுத்தம் பண்ணலாமே. நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, இப்போதான் சர்ஜரி முடிஞ்சிருக்கு. என்னால் குனிஞ்சு நிமிர்ந்தெல்லாம் பெருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் இப்படியே இருந்தால் இங்கே பாம்பு பூராலாம் வரும். அதுக்கு தான் சொல்கிறேன். நீ ஒன்றும் சும்மா பண்ண வேண்டாம். இதுக்கு நான் காசு தரேன், சாப்பாடு வேணா கூட தரேன். என் பொண்ணு ஒரு வாட்டி 2 வாட்டி போட்ட ட்ரெஸ்ஸுங்களாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் கூட தரேன். இது மட்டும் கொஞ்சம் பெருக்கிறியா? சரிம்மா, நான் சுத்தம் பண்ணிட்டு சொல்றேன். அப்புறம் பெருக்கிட்டு இங்கேருந்தே கூப்பிடு, உள்ளெல்லாம் வந்துடாத. எனக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்கு. புது ஆளுங்க வீட்டுக்குள்ள வந்தா எனக்கு ஒத்துக்காது. சரிங்கம்மா. மா மா ஏய் அங்கே இரு. உப்பு எடுக்கிற நீ எப்படி வீட்டுக்குள்ள வர? உன்னை யார் உள்ள வர சொன்னது? நான் தான் உன்னை கேட்ல நிக்க சொல்லல, எது வீட்டுக்குள்ள வந்த? இல்லம்மா, குப்பையில ஏதோ கண்ணாடி துண்டு இருந்துச்சு போல இருக்கு, கையை அறுத்துருச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் இருந்தா தாங்கம்மா. அதெல்லாம் எங்க வீட்டுல இல்ல. நீ வேணா ஹாஸ்பிட்டல் போய் பாரு. கையை கிழிச்சிட்டு ஒரே ரத்தமா கொட்டுது. இதை மிதிச்சு எங்களுக்குலாம் இன்ஃபெக்ஷன் ஆகுதுக்கா. முதல்ல வீட்டு விட்டு வெளில போடி. என்ன பாத்துட்டே இருக்க? நான் சொல்லிட்டு இருக்கேன், காதுல விடலையா? வீட்டு விட்டு வெளில போடி. உங்க வீட்டு குப்பையை க்ளீன் பண்றப்போதான் எனக்கு அடிபட்டுச்சு. மருந்து கேட்டா இப்படி துரத்துறீங்க. வீடு விட போய் குப்பை எடுக்கிற நீ என்கிட்ட சத்தம் போட்டு பேசுறியா? வீட்டு விட்டு வெளில போடி முதல்ல. மா மா சந்திரிங்கம்மா. மா 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 எந்திரிங்கம்மா. மா எந்திரிங்கம்மா. நாங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லை, சரியாயிடுச்சு. எதுவும் கவலைப்படாதீங்க. ரோட்ல ஏதோ டயர் வெடிச்சிச்சுமா, அந்த சத்தம் கேட்டனால தான் உங்களுக்கு திடீர்னு ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, சரியா? இப்போ பரவாயில்லையா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா? ரொம்ப நன்றிம்மா என்னை காப்பாற்றினதுக்கு. ஆமாம், ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறிய? நீ என்ன டாக்டரா? நான் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்க ஒரு தூய்மை பணியாளர்மா. ரொம்ப நன்றிம்மா. நான் உன்னை எவ்வளவோ பேசினேன், அதெல்லாம் மனசில் வச்சுக்காம என்னை காப்பாற்றிருக்கேன். பரவாயில்லம்மா.